ஹர பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனந்தனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். இன்றைய பதிவு பார்க்க ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருப்பீங்க. ஏனென்றால் இன்றைய பதிவு நம்ம அம்மா எப்பனாக விளங்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மையப்பனோட அருளும் ஆசீர்வாதம் நமக்கு நிறைஞ்சு இருக்க போது. தேவர்கள் எப்படி அம்மையப்பனுடைய திருக்கல்யாணம் முடிந்ததும் நம்மை காக்கவே குமரன் தோன்றுவான், நம்முடைய இன்னல்கள் எல்லாம் போக்க குமரன் தோன்றுவான் அப்படின்னு ஆசையோடு தேவர்கள் எல்லாரும் எப்படி காத்துட்டு இருக்காங்களோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வருகின்ற புத்தாண்டு நாளைக்கு அந்த நாள்ல நமக்கு முருகப்பெருமான் தோன்றி நம்முடைய இன்னல்கள் கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்காக முருகப்பெருமானுடைய அவதாரத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நாளா அதுவாவே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இதுதானங்க இறையருள் என்பது. திங்கட்கிழமை அன்று நம்ம அற்புதமா திருக்கல்யாணத்தை பார்க்க போறோம். செவ்வாய்க்கிழமையன்று முருகன் அவதரித்ததை பற்றி நாம தெரிந்து கொள்ள போறோம். நாளை செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்கின்றது. இந்த வருடம் எல்லாருக்கும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை முருகப்பெருமான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். அதனால வாங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து திருக்கல்யாணம் அம்மையப்பனுக்கு எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்க போகலாம். இந்த பகுதியோடைய தலைப்பு பார்வதி திருக்கல்யாணம். 30 கோடி தேவர்கள் படைசூழ, பூதகணங்கள் புடைசூழ எம்பெருமான் ரிஷப வாகனத்துல திருக்கல்யாணத்துக்காக வந்திருக்கிறாரு. ஐயனை வரவேற்கிறதுக்காக நுழைவாழிலே பாத்தீங்கன்னா இமவானுடைய சுற்றும் சூழும் எல்லாரும் சேர்ந்து ஐயனை வரவேற்கிறாங்க. இமவானுடைய மனைவியா இருக்கக்கூடிய மேனை கை நிறைய பசும்பால் கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுமே ஐயனுக்கு பாத அபிஷேகம் செய்துதான் இவங்க உள்ளேயே இப்ப அழைச்சிட்டு போக போறாங்க. அதனால ஐயன் ரிஷப வாகனத்துல இருக்காரு இல்லையா. இப்போ ரிஷப வாகனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் கீழே தரை இறங்குறதுக்காக ஒரு கை விஷ்ணு பகவான் கொடுக்கிறாரு, மற்றொரு கை பிரம்மதேவர் கொடுக்கிறாரு. அப்படி கை கொடுத்து ரிஷப வாகனத்துல இருந்து எம்பெருமான கீழே இறக்குறாங்க. அதே சமயம் இவங்க அழகா கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து எம்பெருமானுக்கு பாதாபிஷேகம் பசும்பாலால் அழகா அபிஷேகம் செய்கிறாங்க. நல்ல முறையில அபிஷேகம் செய்து இறைவனுடைய அருள் ஆசீர்வாதமும் முழுமையாக பெற்று ரொம்ப பணிவன்போட உள்ள அழைக்கிறாங்க. ஐயன் நடந்து வர பாதம் முழுக்க பூக்களால தூவி ஐயனை வரவேற்கிறாங்க. பெண்கள் எல்லாரும் ஆரத்தி எடுத்து ஐயன் நடந்து வரக்கூடிய அந்த காட்சி பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. மேலதாள சத்தத்தோடு அரஹர மகாதேவா என்ற அந்த கோஷத்தோடும் தேவர்களும் முனிவர்களும் ஈசனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அந்த வேதங்களுடைய அந்த சத்தமானது விண்ணை பிளக்கின்ற அளவில் இருக்கு. இவ்வளவு அழகா எம்பெருமான அழைச்சி கொண்டு அதாவது எம்பெருமான் அமரக்கூடிய ஆசனமானது ரத்தினங்களால் இழைக்கப்பட்டு இருக்கான். ரத்தினங்களால் இழைக்கப்பட்ட அந்த ஆசனத்துல எம்பெருமான விஷ்ணு பகவான் கைப்பிடித்து கொண்டு போய் அங்க இருக்கையில அமர வைக்கிறார். இப்போ வந்திருக்கிற எல்லாரும் அவரவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்த இருக்கையில எல்லாருமே அமர்ந்தாச்சுங்க. அம்மையப்பனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு தேவாதி தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள்னு எல்லாரும், அதாவது கைலாயத்துல அங்க இருந்த எல்லா மக்களும் எங்க இருக்கிறாங்க, இமயமலையில இருக்கிறாங்க. அதே சமயம் பொண்ணு வீட்டு சார்பா இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அங்க இமய பர்வதத்துல எல்லாரும் ஒன்று சேர என்ன நடக்குது அப்படின்னா அந்த பாரமானது இமய பர்வதம் தாங்க மாட்டேங்குது. ஒரே பக்கமா பாரமானது அதிகமாயிருச்சு. இப்போ இவ்வளவு நேரம் சந்தோஷத்தோட இருந்த மக்கள் எல்லாருடைய மனமும் ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. தென்புறமானது உயர்ந்து எல்லா மக்களுமே ஒரே இடத்துல சூழவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் இப்படி அழுந்து போகுது. இந்த இடம் அதாவது மேல் நோக்கி பூமியானது சமநிலை இல்லாம தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியானது அப்படி கீழே செல்லவும் இந்த பக்கமானது அப்படி மேல உயரதையும் இவங்க பாக்குறாங்க. தென்புறமானது அப்படி உயரதை எல்லாரும் கண் கூட பாக்குறாங்க. எல்லாருடைய முகத்திலையும் ஒரு பயமும் அச்சமும் வந்துருச்சு. என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியலையே, ஐயனுடைய திருக்கல்யாணம்னு எல்லாரும் ஒன்று சேர நம்ம இங்க வந்திருக்க நேரம் ஒருவேளை இது சூரபத்மனுடைய வேலையா இருக்குமோ என்னமோன்னு புரியாத ஒரு சிலர் ஒரு அச்சத்தோட எல்லாரும் பேசுறதையும் யாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஈசன் சொல்றாரு, யாரும் அஞ்ச வேண்டாம், எல்லாரும் அமைதியோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. எம்பெருமான் என்ன சொல்றாருன்னா நந்தி பகவானை அழைக்கிறார். நந்தி பகவானை அழைச்சு நீ அகத்தியரை என் கண் முன்னே கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அகத்தியரும் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வேண்டாம் மக்களோட மக்களா இருக்கிறாரு. என்ன இது ஈசன் நம்மளை அழைக்கிறாரே அப்படின்னு அகத்தியர் ஈசன் முன்பு நின்று பணிவான ஒரு வணக்கத்தை கொடுக்கிறாரு. ஐயனே, இவ்வளவு மக்கள் இருக்க என்ன அழைத்ததன் காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஈசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அகத்தியரே, நீர் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கின்றது. திருமண கோலங்களை கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அனைவரும் இங்கு கூடியிருப்பதால் பூபாரமானது முழுமையாக ஒரே இடத்தில் நிலைத்துவிட்டது. அதன் காரணமாக இவ்வுலகம் சமமாக நிற்க முடியாது தடுமாறுகின்றது.
நீர் புறப்பட்டுச் சென்று தென் திசையை அடைந்து பொதிகை மலையில் வீற்றிருக்க வேண்டும். அப்போது இவ்வுலகம் சமநிலை அடையும், எல்லா உயிர்களும் பயத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று ஈசன் அகத்தியருக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் அகத்தியருக்கு போக மனசில்லை. காரணம் என்னன்னா, எல்லாரையும் போலே தானே நானும் அம்மையப்பனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க வந்தேன், நான் மட்டும் என்ன தவறு செய்தேன் ஐயா அப்படின்னு அகத்தியர் கேட்க, அப்ப ஈசன் சொல்றாராம், நீர் ஒருவரே பாகியசாலி. இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் ஏன் பிரம்மா விஷ்ணுன்னு இவ்வளோ பேர் இருக்க, நான் உன்னை தேர்ந்தெடுக்க காரணம் ஒன்று உண்டு. உன்னால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை, அதனால நீதான் போக வேண்டும். ஆனால் நீ பொதிகை மலையை அடைந்த உடனே இங்கே நடக்கக்கூடிய திருமணமானது உனக்கு அங்கே காட்சியாகவே காண்பிக்கப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவும் ஐயன் கொடுக்கவே, அதை கேட்டதும் அகத்தியருடைய மேனியே சிலிர்த்தது. ஈசனை பிரதட்சணமாக செய்து நமஸ்கரித்தார். பிரம்மா விஷ்ணு மற்றும் இந்திராதி தேவர்களும் முடியாத ஒரு காரியத்தை அடியேன் செய்ய வல்லேன் என்பதை எடுத்து கூறினீர்கள். எனக்கு ஏதையா அந்த சக்தி? என்னை கருவியாக கொண்டு தாங்களே அக்காரியத்தை பூர்த்தி செய்து கொள்கிறீர்கள். என்னுடைய தவ பயனையை நான் அடைந்து விட்டேன் என்று அகத்தியர் ஈசனிடம் விடை பெற்று பொதிகை மலையை நோக்கி சென்றார். அப்ப அகத்தியர் ஒரு பாடல் பாடிட்டே போவார். ஒரு படத்துல பார்த்திருப்பீங்களே, அதாவது உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் அந்த காட்சி தான் இது. அகத்தியர் பொதிகை மலையை தொட்ட உடனே இங்க ஏற்றும் இறக்குமாக இருந்த இடமானது சமநிலைப்படுது. இப்ப எல்லாருடைய முகத்திலும் சிரிப்பு சந்தோஷம் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் எதுவும் கிடையாது. சரி, இப்ப இதுக்கப்புறம் நம்ம கல்யாண வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் இப்ப யார் பக்கம் திரும்புது? அம்பாள் எங்க காணும், பார்வதி தாயார காணுமே அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் அம்பாள் மீது திரும்புது. இப்போ அம்பாள் அழகா கிளம்பி இங்க திருமணத்துக்காக வரணும். யார் அவங்கள அலங்காரம் செய்து கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னா, சரஸ்வதி தாயாரும் மகாலட்சுமி தாயாரும் அம்மாவை, அதாவது பார்வதி தாயார நன்னீரால் நீராட்டி புத்தாடை உடுத்தி நவரத்தினங்கள் முத்து பவளம்னு எல்லா வகையான நகைகளுமே பார்வதி தாயாருக்கு அழகா அலங்காரம் செய்து இப்போ பார்வதி தாயார இங்க மணமேடைக்கு கூட்டிட்டு வராங்க. அழகின் ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பார்வதி தாயார் அடியெடுத்து மணமேடையை நோக்கி வருகின்றாங்களாம். அம்பாள் வரக்கூடிய அந்த அழக சொல்ல வார்த்தைகளே கிடையாதான். 1000 கோடி 1000 கோடி பிரகாசமானது அம்பாளுடைய முகத்துல ஒலிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பிரகாசமும் அப்படி ஒரு முகத்துல தேஜஸும் அம்பாள் அடியெடுத்து ஈசனை கரம் பிடிக்க அம்பாள் மணமேடை நோக்கி வராங்க. ஐயன் அதற்காகவே காத்திருக்கிறார். எவ்வளோ நாள் தவமா அவரும் இருக்கிறார் இல்லையா, அதனால அவருடைய முகத்திலும் அப்படி ஒரு பிரகாசமும் சந்தோஷமும். இதை பார்க்கறதுக்கு அந்த மக்கள் எல்லாரும் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும் இல்லையா? அதை தான் சொல்றாங்க, அங்க அந்த அழகை பார்க்கறதுக்கும் வர்ணிக்கிறதுக்கும் வார்த்தைகளே இல்லையா தமிழ்ல. பார்த்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு அந்த திருக்கல்யாணமானது நடந்திருக்கும் அப்படின்னு இதெல்லாம் நம்ம கேட்கறதே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இப்ப அம்பாள் ஐயனோட சேர்ந்து அழகா அமர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் மேலதாள சத்தத்துடன் வேத மந்திரங்கள் ஓத நம்மை காக்கும் அம்மையப்பனுக்கு திருமணம் அழகே நடந்தேறியது. இமவானும் மேனையும் தங்கள் குமாரத்தி பார்வதியின் கரத்தை பற்றி இறைவன் கையில் கொடுத்து வேத மந்திரங்கள் கூறி தாரைவாற்று கொடுத்தார்கள். இறைவன் பார்வதியின் திருக்கரம் பற்றி நிற்கும் அந்த காட்சியை கண்டு தேவர்கள் முதலானோர் எல்லாம் ஆனந்த கடலில் மூழ்கினார்கள். சிறப்பான முறையில அம்பாள் ஐயனுடைய திருக்கல்யாணமானது நல்ல முறையில நடந்து முடியுது. இப்போ அங்க பொற்கிண்ணத்துல பாத்தீங்கன்னா பால் தேன் பலாப்பழம் இவை அனைத்துமே அங்க நெய்வேத்தியமா ஈசனுக்கு படைக்கிறாங்க. அதை அவர் ஏற்றுக்கிட்டு அந்த பிரசாதத்தை அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. பிரசாதத்தை எல்லாரும் வாங்கி உட்கொண்டுக்கிறாங்க. அதாவது திருமணம் ஆன முடிஞ்ச உடனே பாலும் பழம் தருவாங்க இல்லையா, அதுதான் ஐயன் திருக்கரங்கள் பட்டு வர்றதுனால அது பிரசாதமா ஆகுது. அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்குது. பல நாட்கள் கனவே நினைவானது. எல்லாருடைய முகத்திலையும் சந்தோஷம் வெள்ளமானது ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் ஒருத்தருடைய முகத்துல மட்டும் வருத்தமானது இருக்கு. யாரு? ரதி தேவி தான். அங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய முகத்திலும் சந்தோஷம் இருந்தாலும் ரதி தேவி முகம் மட்டுமே வாட்டமா இருக்கு. இதை கவனித்த ஈசன் ரதி தேவியை அழைக்கிறாரு. அப்ப எம்பெருமானுக்கு ஞாபகம் வருது. அதாவது ரதி தேவிக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாரு அல்லவா, நான் பார்வதி தாயாரை என்று மணக்கின்றோனோ
அன்று மாண்டு போன உன்னுடைய கணவரை நான் வந்து மீட்டு தரேன் அப்படின்னு வந்து சத்திய வாக்கு கொடுத்தாருல, அந்த வாக்கானது ஞாபகத்துல வருது. அதனால ஐயனுடைய ஞான திருஷ்டியால ஐயனுடைய நெற்றிக்கண் பட்டு மாண்டு போன மன்மதன் அங்க உயிர்ப்பித்து வருகிறான். இதை பார்த்ததும் ரதி தேவி வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஈசனுடைய திருப்பாதங்களை பற்றி நன்றி சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஐயன் சொல்றாரு, பெண்ணே, நான் சொன்னது போல உன்னுடைய கணவருக்கு உயிர்ப்பித்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஆனால் நியதிப்படி மன்மதன் மீண்டு வர இன்னும் சில காலங்கள் உள்ளது. அது வரைக்கும் மன்மதன் உன்னுடைய கண்ணுக்கு மட்டுமே தோன்றுவான். மீதி யாருக்குமே வந்து மன்மதன் இருப்பது வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்ற ஈசன் வந்து சொல்றாரு. சரி, எதுவாக இருந்தாலும் தன் கணவர் இந்த அளவுக்கு உயிரோடு வந்து கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா? அதனால வந்து இவங்க 2 பேரும் ஈசனுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ நல்லபடியாக கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? பொண்ணை அழைச்சிக்கிட்டு மாப்பிள்ளை இப்போ அங்கேருந்து கைலாயத்துக்கு கிளம்பணும். இப்போ பர்வதராஜனுடைய முகத்திலையும் அவருடைய மனைவி முகத்திலையுமே வந்து கவலையானது தொற்றிக்கிச்சு. இவ்வளோ நாட்கள் தாயாரே அவங்களுக்கு மகளாக பிறந்து இவ்வளோ நாட்கள் கண்ணும் கருத்துமாக வளர்த்து அவங்களுடைய லட்சியம், அவங்களுடைய ஆசையே என்ன? சிவபெருமானுக்கு தன்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது. இவங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் இங்கே ஈடேறிடுச்சு. இப்போ என்ன? பார்வதி தாயாரை இப்போ இறைவனோட சேர்த்து அனுப்பிச்சு வைக்கணும். அதனால ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஆன முடிஞ்ச உடனே அன்பு பாசம்னு எல்லாம் கொட்டி வளர்த்தாலும் மகளை வந்து ஒரு வழியா ஒரு நாளைக்கு கணவன் வீட்டுக்கு அனுப்பிச்சுதானே ஆகணும் அப்படின்றதுனால மனசை கல்லாக்கிக்கிட்டு இவங்க 2 பேரும் பார்வதி தாயாரை மனமே இல்லாம இவங்க ஈசனோட பார்வதி தாயார் அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்யறாங்க. அதே சமயம் ஐயனும் அம்பாலும் வந்து மனக்கோலத்துல நிக்கிற அந்த காட்சியை பார்த்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நாமும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா அம்பாலையும் ஐயனையும் பார்த்து? அம்மையப்பனாக இருந்து இந்த திருக்கல்யாணத்தை ஒரு வீடியோ பதிவாக பார்த்த இந்த மக்கள் அனைவருக்கும் உங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நிறைஞ்சு கிடைக்க ஆசீர்வாதம் புரியணும். என் அப்பனே, ஈசனே, பார்வதி தாயே போற்றி. எல்லாரும் மனமுருக வேண்டிக்கோங்க. திருமணம் ஆகணும்னு சொல்லி யாராவது வேண்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்தது போலவே திருமண வரமானது கைகூடும். இந்த கந்தபுராண கதையிலே வந்து நம்ம எல்லாரும் நினைச்சது போல முருகப்பெருமான் தோன்ற போறாரு, சூரபத்மனை அழிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம கந்தபுராண கதையானது கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அம்பாளுடைய திருக்கல்யாணத்தை பார்த்து முடிச்சதுமே மனசானது அப்படி ஒரு சந்தோஷ வெள்ளத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ரொம்ப அப்படி ஒரு மன நிறைவை வந்து எனக்குமே வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அம்மையப்பன் இருவருக்கும் திருமணமாகி அவங்க கைலாயம் வந்து இப்ப சென்றாச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரு வகையில மன நிறைவு, சந்தோஷம். யாராவது தேவர்கள் எல்லாருக்கும் அப்பா நல்லபடியா வந்து ஐயனுக்கு அம்பாளுக்கும் திருமணம் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளுடைய பாதி பிரச்சனை வந்து குறைஞ்சா மாதிரி அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல தேவர்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்களுடைய சந்தோஷமானது நீடிச்சுதா? குமரன் தோன்றுவார்னு சொன்னாங்க. ஆனா அவர் தோன்றுவது என்பது சாதாரண விஷயம். எத்தனை வருடங்களாகுமோ, எத்தனை யுகங்களாகுமோ அப்படின்னு யாருக்கு தெரியும்? எம்பெருமான் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் இல்லையா? ஆனா நம்முடைய கதைப்படி நாளை, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று புது வருடத்தன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கின்ற வகையில குமரன் தோன்ற போகிறார். அதனால நாளைக்கு யாரும் லீவு அது இதுன்னு சொல்லாம எல்லாரும் காலையில பூஜை முறையெல்லாம் முடிச்சுட்டு கந்தபுராண பகுதியை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அன்போடு வந்து நான் கேட்டுக்கிறேன். சரி, நாளைய பகுதியில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவண பவை. ஓம் சாய்ராம்.